கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மகிமைப்படட்டும். உங்கள் ஒவ்வொருவரையும் காலை தினத்துல சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் கர்த்தருக்குள்ள அனுதினமும் அவருடைய வார்த்தையில பலப்பட்டு திடப்பட்டு வளர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமா ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களே ஆசீர்வதிப்பார், பலுகி பெருகச் செய்வார். இன்றைக்கு நம்ம வாசிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 6வது அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அது ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பார்க்கிறோம், அந்த கேருபீன்களும் சேராபீன்களும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக வந்து நின்று ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர்களால பார்க்க முடியாத அளவுக்கு தங்களுடைய மொத்தம் அவர்களுக்கு 6 செட்டைகள் இருந்ததுனால 2 செட்டைகளை முகத்தை மூடி, 2 செட்டைகள கால்கள் தெரியாத அளவுக்கு மூடி, 2 செட்டைகளை உடல்களை மறைத்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் பாடிக்கொண்டிருப்பது மாத்திரமல்ல, இந்த பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவ தூதர்கள் எல்லாம் சொல்றாங்க, பூமி அனைத்தும் தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று. அப்ப இந்த பூமி எல்லாம் தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்றால் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அவருடைய மகிமையால் அப்போ நம்ம நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப தேவனுடைய மகிமை நம்ம மேல இருக்கும் பொழுது, அப்போ நமக்கு விரோதமா எழும்புற எந்த காரியமா இருந்தாலும் சீக்கிரத்துல அதெல்லாம் என்ன ஆயிரும், தோற்று போயிடும், முடிவு பெறாது. அதுல இருந்தெல்லாம் நம்ம ஜெயம் எடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார். ஏன்னா பூமி அனைத்து அவருடைய மகிமையால் இருக்கிறதுனால அவைகள் எல்லாம் ஜெயிக்க நமக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம பண்ண வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்ன காரியம் என்றால், அவரை எப்பொழுதும் உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். எப்படி தேவதூதர்கள் ஓயாமல் அவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறது போல, அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்ல 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 அந்த மகிமை, அவருடைய மகிமை எப்படி பூமி அனைத்தும் நிரப்பி இருக்கிறது, அந்த மகிமை நம்மையும் நிரப்ப வல்லமை உள்ளதா இருக்கிறது. அந்த மகிமையை நம்ம அறிக்கையிடுகிறவர்களாய் அனுதினமும் அதை ஒவ்வொரு நிமிடம் சமயம் வாய்க்கும் போதெல்லாம், தேவநாயக கர்த்தாவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அப்பா பூமி அனைத்தும் உங்களுடைய மகிமையில் நிரம்பி இருக்கிறது என்று சொல்ல 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 அந்த மகிமையான தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மேல வாசமா இருக்கும். அந்த பிரசன்னம் உங்க மேல வாசமா இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் சரி, ஒன்றுமே நிற்க முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள அவருடைய துதி இருக்கிறது, அவருடைய நாமம் நீங்க என்ன பண்றீங்க, உச்சரிக்கிறவர்களா இருக்கிறீங்க. அவருடைய மகிமையை உங்கள் மேல பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பாத்திரவான்களா நீங்கள் மாறிக்கொண்டே வருகிறீர்கள். ஏன்னா நீங்க ஒவ்வொரு தடவை சொல்ல சொல்ல பூமி எல்லாம் அவருடைய மகிமையால் நிரம்பி இருக்கிறதுனால அந்த மகிமை உங்கள் மேல இறங்கி அந்த மகிமை உங்களை நிரப்ப வல்லமை உள்ளதா இருக்கிறது. இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை செய்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தவர்களாய் காணப்படும் பொழுது ஆண்டவருடைய மகிமை நம்மையும் நிரப்பி நம்மையும் வழி நடத்த வல்லமை உள்ளதா இருக்கிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நீர் பரிசுத்தர் 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 என்று உம்மை போற்றி துதிக்கிறோம் ஐயா. எங்கள் இருதயங்கள்ல இருந்து, எங்கள் உள்ளங்கள்ல இருந்து, எல்லா சிந்தைகள்ல இருந்து எல்லாவற்றிலும் உம்மை போற்றி துதிக்கிறோம், உம்மை பாடி மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. ஏசப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள தேவன் அப்பா, உம்முடைய மகிமை எங்கள் மேல ஊற்றி அப்பா எங்கள் மேல ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகள் யாவற்றையும் கர்த்தர் அப்பா மாற்றி அப்பா உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்பி எங்களை வல்லமையினால் அப்பா எங்களை அப்பா இந்த பூமி எங்கும் அப்பா மகிமையா எடுத்து பயன்படுத்த போகிற தயவிற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்களை பார்க்கிறவர்கள் எல்லாரும் அப்பா தேவனுடைய மகிமையை பார்க்கும்படியா எங்களை நிரப்ப போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் மாற போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். God bless you.